வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் அதனுடைய கரிஜெண்டம் தான் பார்க்குறோம். அதாவது நம்பர் எஸ்டிஎஸ்சி சார் ஆர்எம்டி 4/2023 இது நமக்கு ஜனவரி 10th வந்த நோட்டிஃபிகேஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்டென்ஷன் இஸ் ட்ரான் டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எஸ்டிஎஸ்சி டேட்டட் 4/8/2023 ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் paramedical posts. It is to inform that the number of vacancies or posts earlier advertised have been revised in request of the following post as டீட்டெயில்டு பிலோ. நமக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த போஸ்டிங் இந்த வேகன்சிஸ் ரிவிஷன் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா போஸ்ட் கோடு, அப்புறம் டிசிப்ளின், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நோட்டிஃபைடு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, ரிவைஸ்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டோட்டலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் நர்சஸ்க்கு முதல்ல 7 போஸ்ட் சொல்லியிருந்துருக்குறாங்க. திரும்ப டோட்டலாக ஒரு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது 2 போஸ்ட்டு. அடுத்து ரேடியோகிராஃபருக்கு டோட்டலாக 3 போஸ்ட்டு. அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் அதில் த போஸ்ட் இஸ் கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் போஸ்ட் கோட் 31 candidates applied under SC, OBC and EWS categories earlier will be allowed to complete under your category, and those who availed age relaxation under SC and OBC will be ineligible to complete. Unreserved category உரிய எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் கோட்லையும் 32, 33 கேண்டிடேட்ஸ் அப்ளைட் அண்டர் தி ஓபிசி கேட்டகரி ஏர்லியர் வில் பி அலோவ்டு டு கம்ப்ளீட் அண்டர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, அண்ட் தோஸ் ஹூ அவைல்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்டர் ஓபிசி வில் பி இன்எலிஜிபிள் டு கம்ப்ளீட். இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எதில் உள்ள நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எங்கே அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஷா. இது எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அதில் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். அட்ரஸ் எங்கன்னு பார்த்தோன்னா ஸ்ரீஹரிகோட்டா A 524-124, திருப்பதி டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கை பற்றி தான் நமக்கு இதில் ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து அந்த போஸ்ட் ரிவைஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, சென்ட்ரல் லெவல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நிறைய தகவல்கள் தெரியும் போது கண்டிப்பாக அது மோட்டிவேஷனான இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.